வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ரஃபால நடந்துட்டு இருக்க இனப்படுகொலை, இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ உலகம் முழுக்க இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ், சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள்னு எல்லாரோட சோஷியல் மீடியா பேஜ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏஐ கிரியேட்டட் இமேஜை தான் பார்க்க முடியுங்க. இது என்னன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஏந்திரம் தான் இந்த இமேஜ். இதில் என்ன அப்படி பெரிய விஷயம்னு யோசிக்காதீங்க. இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது எல்லாமே அங்கே வசிச்சுட்டு இருக்க மக்களோட டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடாரங்கள், இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சராக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அங்கே இருக்க மக்களோட வழியை சொல்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆக வாய்ப்பே இல்லைங்க. இதைத்தான் நிறைய பேருமே அவங்களோட ப்ரொஃபைலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளோட சப்போர்ட்டை நம்ம இதன் மூலமாக தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உலகம் முழுக்க பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டுச்சா. ஏன்னா இந்த இமேஜ் வெளியே வந்த சில மணி நேரங்கள்லேயே கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் வரைக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உலக மக்களுக்கு கரிசனம் இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப கூட இன்னொன்று நடக்கும்ல, அந்த இன்னொன்று தான் அது. இதுக்கு போட்டியாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேர் யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் 7th அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த ஒரு ஃபோட்டோவை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உங்களோட எல்லா கண்ணும் ரஃபா மேலே இருக்குது, ஆனால் போன வருஷம் அக்டோபர் 7 உங்கள் கண்ணில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நாம் ஒரு கொடுமையை பற்றி பேசினா எங்களுக்கு கூட தான் நடந்துச்சு, நீங்கள் அதை பற்றி பேசலை, அது மாதிரி தான் அது ஒன்று இருக்குங்க. ஆனால் எது டிராஸ்டிக்கான ஒரு ட்ராஜடின்றது நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். ஏன்னா அக்டோபர் 7 நடந்த இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதல் இருக்குல்ல, ஹமாஸ் நடத்துறது, அது இது வரைக்கும் யாரும் நியாயப்படுத்தலை. அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 1170 பேரோட உயிர்கள் பறி போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக 36,000 பேர் இது வரைக்கும் இஸ்ரேலியர்கள் கொண்டு குவிச்சிருக்காங்களே, இதை இப்போ என்னன்னு சொல்ல முடியும்? இப்போ கண்களை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க? இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எதிராக திருப்பி அதை தான் கேட்கணும். இந்த தாக்குதல் சார்ந்து உங்களுக்கு இருக்க அதே கரிசனம் எங்களுக்கும் இருக்குது. ஆனால் இதுக்காக பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குழந்தைங்க தலையெல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுங்க? இந்த கான்டென்ட் இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஒரு பெரிய வழி ஏற்படும். ஏன்னா குழந்தைங்க முகத்தை ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பார்க்குறப்ப ஏன்பா இது எங்கேயோ கீழே தான் பார்க்குன்ற மாதிரி நீங்களே நினைப்பீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணிடுறேன். இந்த இஸ்ரேலியர்கள், இந்த ஜூவோட வரலாறு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் வரலாறு, இந்த பாலஸ்டைன்ஸோட ஹிஸ்ட்ரின்ற விஷயம், இது எல்லாத்தையும் அப்படியே சித்தாந்தமாக பிடிச்சி எடுத்தவங்காம மனுஷ உயிர் எந்த நாட்டிலேருந்து எவன் சேர்த்தாலும் அது அவனுக்கான உயிர் தான். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் ட்ராவல் பண்ணுங்க, அப்போ நான் மட்டும்தான் இந்த கான்டென்ட்டை ஒத்து போக முடியும். அப்படி இல்லை நான் இதே சித்தாந்தத்தில் இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற எங்கன்னா போய் பார்த்துங்க. இங்கே நம்ம இடமே கிடையாது. ரைட்டு. இஸ்ரேலோட கொடூரத்தை பற்றி பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல ஆக்கிரமிச்சாங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்துனாங்க, இப்போ வீடு இல்லாமல் அகதிகள் முகாமில் தங்கிட்டு இருக்காங்க கூடாரங்களில், அங்கேயே குண்டு போட்டு சாகடிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எங்களை இனப்படுகொலை செய்யறதுக்கான வேலையை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஸ்லாப் பண்ணி நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு, நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஐசிசியே சொல்லுது, ஐநாவும் சொல்லுது, காசா அண்ட் ரஃபா மக்களை நோக்கி இனப்படுகொலை நடக்குது, அங்கே போர் குற்றங்கள் நடக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றி நம்மளே போல்டாக சொல்கிறது ஏன் தயங்கணும்? இந்த நேரத்தில் சில பேர் வந்துடுவாங்கப்பா கமெண்ட் செக்ஷனில், உனக்கு வரலாறு தெரியுமா, வரலாறை படிச்சுட்டு பேசாது இதுன்னு. நாங்கள் ரிசர்ச் பண்ணி படிக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களா தெரிலங்க. 11 வருஷத்தில் ஊறி போயிருக்கும். நம்ம சேனல்லேயே சில வீடியோஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்காக கொடுக்குறேன், அதை மூலம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஜூவோட வரலாறையும் பாலஸ்டைன்ஸோட வரலாறையும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம். அடுத்தபடியா ஒரு நிதர்சனத்தை இப்போ உங்ககிட்ட ரிவீல் பண்ணிடுறேன். சேஃப் ஜோன் அப்படின்ற எதுவுமே பாலஸ்தீனில் கிடையாது. அது எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. முதல்ல அந்த இடத்துல மட்டும்தாங்க அட்டாக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் எல்லாம் காசா ஸ்டெப்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? மேலே இருந்து அப்படியே கீழே வரைக்கும் தாக்குதல் நடத்தி கடைசியாக ரஃபா வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க. அவ்வளோ ரஃபா தான் எல்லை கோடு. இதுக்கப்புறம் எஜிப்து மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தாக்குதலை பண்ணிவிட்டு சேஃப் ஜோன் இருக்குன்னு இஸ்ரேல் தலைமை சொல்லுதுன்னா எங்கே சேஃப் ஜோன் இருக்கு? ஒரு பக்கம் தாக்குதல்கள், இன்னொரு பக்கம் எஜிப்து அரசு அந்த பார்டரை திறந்து விட மாட்டேது, ரஃபா பார்டரை. இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இருக்காங்களே, காசாவில் பெரிய அடி வாங்கினாங்க இந்த மக்கள், அங்கேருந்து அப்படியே துரத்தி அடிக்கப்பட்டாங்க, ரஃபாக்கு வந்தாங்க. இந்த சதன் காசாவோட ரஃபாலே இருந்தோம், இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வண்டியில் ஏறி உட்காடுறாங்க,
ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ் இருக்கார்ல, அவரே இப்போ மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஓப்பனாக கொட்டிட்டாருங்க. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஆதங்கம். ஏன்னா நாம் பார்க்குற ஃபோட்டோஸ் வீடியோஸை அவங்களும் பார்ப்பாங்கல்ல. என்ன சொல்கிறா அப்படி, தஞ்சம் புகுந்த அப்பாவி மக்களை இப்படியா இஸ்ரேலிய படம் சாவடிப்பீங்க? இஸ்ரேலோட இந்த ஆக்ஷனை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். காசாவில் பாதுகாப்பான இடம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு நாம் இதுக்கு முன்னாடி சேஃப் ஜோன் சார்ந்து என்ன சொன்னோமோ அதை தான் இவரும் சொல்கிறாரு. இஸ்ரேலோட இந்த கொடூரம் நிறுத்தப்படணும்னு சொல்கிறது யாரு? ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ். இது எப்பேற்பட்ட பதவி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, இப்போ நம்ம கிராமத்தில் ஏதாவது பஞ்சாயத்து வருதுன்னா மரத்துக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து தலைவர் உட்காரவர் பார்த்தீங்களா, அது மாதிரி உலக நாடுகளுக்குள்ள பஞ்சாயத்துனா இவர் தான் பஞ்சாயத்து பேசி ஃபைசல் பண்ணணும். ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனால புலம்ப மட்டும் தான் முடியுது, வேற எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. காரணம், இஸ்ரேலுக்கு முழு முதல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அடுத்தபடியாக இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்ணியே காட்டுற மக்களே. அதில் கடைசியாக ஒரு குழந்தை இருக்குல்ல, 1 வயசு கூட ஆகியிருக்காங்க அந்த பாப்பாவுக்கு. அந்த பாப்பாவுக்கு இந்த கையில் அப்புறம் காலுக்கு பின்னாடிலாம் ரத்தம். அந்த பாப்பா சுயநினைவில் தான் இருக்குது. அந்த டாக்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரத்தம் அப்புறம் மேலே இருக்க சின்ன சின்ன கரையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பாப்பாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அது பாட்டு ஒரு மாதிரி இப்படியே இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு கடை அந்த பாப்பா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் வெளியே வருது. அந்த டாக்டர் அதையும் ஃபுல்லாக தொடச்சிட்டு திரும்ப அந்த பாப்பாக்கு வேறு எதனா பெரிய காயம் பட்டிருக்கான்னு சுற்றி பார்த்துட்ருக்காருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த குழந்தை, பெண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த குழந்தை மட்டும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான் மக்களே. இதுமாரி பேரண்ட்ஸ் இழந்த பல குழந்தைகளை அங்கே பார்க்க முடியும். ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, கசப்பான உண்மை தான், பட் ஏற்றுக்கு தான் ஆகணும். தலையோட அந்த குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயங்க இப்போ. ஏன்னா ரஃபா முழுக்கவும் இந்த பாமை இஸ்ரேலிய பிரயோகப்படுத்துகிறாங்களே, இதோட இம்பேக்டில் உடற்பாகங்கள் செதஞ்சு போய்கிட்டு இருக்கு. செதறது லிட்டரலாக குழந்தைகளுது. இப்போ அந்த குழந்தைக்கு உடற்பாகங்கள் எஞ்சி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான் சொல்லணும். பாருங்கள், எதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கு கொடூரமாக இஸ்ரேலோட அந்த தாக்குதல். உலகத்தில் வேறு எந்த அப்பாவுக்கும் இந்த நிலைமை வந்துடவே கூடாதுங்க. ஒருத்தர் நிற்கிறார்ல, அவர் தான் அந்த கையில் பிடிச்சிருக்க குழந்தையோட அப்பா, பெத்த அப்பா. அவரோட முகத்தை பாருங்கள். ஏன்னா குழந்தைய இழந்துட்டார். இதுக்கப்புறம் குழந்தை இல்லை, ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்க அவங்க தான் முன்னாடி போகணும். எனக்கு தெரிஞ்சு எஞ்சி இருக்கிறது ஒருத்தர் மட்டும் தான் போல இருக்குது. அவரோட முகத்தை பாருங்கள், கண்ணை பாருங்கள். குறிப்பாக எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பார். ஏண்டா பொலிட்டிக்கல் சண்டை அப்படின்னா உங்களோட வச்சுக்கோங்கடா, எதுக்கடா எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தை சதைச்சிருக்க. அந்த குழந்தைக்கு என்னங்க வயசு இருக்கும்? நான் ஒரு 4-5 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் செத்து போன பிணமா இவ்வளோ நாளாக தாலாட்டின அந்த கையில் இந்த மனுஷன் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அடக்கம் பண்ணுறதுக்காக. இதில் என்ன இவர் தரப்பில் இருக்க ஒரு ஆறுதல்னா, குழந்தையோட சடலம் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே குழந்தை இழந்த பல பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த குழந்தையோட சடலமே கிடைக்கலங்க. இது உச்சக்கட்ட கொடுமை. எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டோட ஒரு தலை சிறந்த கார்ட்டூனா இதை சொல்லலாம். எவ்வளோ விஷயம் யோசித்து பண்ணியிருக்காங்கன்னு இந்த விஷயம் புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் நம்புகிறேன். அதாவது அந்த டென்ட்டில் ஃபுல்லாக வசிச்சுக்கிட்டு இருக்கிற ரஃபால அகதிகளாக வந்திருக்க மக்கள், சொந்த பகுதியிலேயே அகதிகளாக மாற்றப்பட்டிருக்க மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும் பெருசாக கையில்? ஆயுதங்கள் எதனா இருக்குமா என்ன? ஏதாவது ஹமாஸ்லேருந்து ஒருத்தர் 2 பேர் அங்கே உள்ளே வந்தால் உண்டு, அவ்வளோதான். மற்றபடி இருக்க பெரும்பாலான மக்கள்கிட்ட ஆயுதங்கள் ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. ஏதோ இஸ்ரேல் மேலே அக்டோபர் 7 அன்னைக்கு இந்த மக்கள்லாம் போயிட்டு அட்டாக் பண்ண மாதிரி தான் இஸ்ரேலிய தலைமை பேசிக்கிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணது ஹமாஸ், அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணீங்கயா? எதுக்கு இங்கே இருக்க மக்களையும் சேர்த்து அடிக்கிறீங்க? இந்த டென்ட் எல்லாத்துலேயுமே குழந்தைங்களும் இருக்குங்க. ஒரு குடும்பம்னா குழந்தை இருக்கும், ஃபுல்லாக குழந்தைங்க இருக்குது. அவ்வளோ அழகழகான குழந்தைங்க. மேலே இருந்து ராக்கெட்ஸை வீசுகிறாங்க, அந்த போர் விமானங்கள்லேருந்து வெடிப்பொருட்களை தூவுறாங்க. யாரும் இந்த இஸ்ரேலிய படை. இந்த குழந்தைங்க விளையாட்டு சாமான் தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். கையில் கார் பொம்மையை வச்சு இல்லை வேறு வச்சு விளையாட்டு இருக்க குழந்தைங்க தன்னை எது நோக்கி வருதுன்னே புரிஞ்சிக்க முடியாது. அது மேலே பட்டால் நம்ம கறிக்கு செத்துறோன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் விளையாட்டு இருக்க அந்த குழந்தைங்கள தான் இந்த அளவு கொண்டு குவிச்சிட்டு இருக்கு இஸ்ரேலிய படை. இது எதுக்கு அது போல் பண்ணுறீங்கன்னு கேட்டால், நாங்கள் என்னப்பா பண்ணுறது, இட்ஸ் அ கொலாட்ரல் டேமேஜ். அந்த இடத்துல நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ணல, ஆனால் பொதுமக்கள் சேர்ந்து உயிரிழந்துட்டாங்க. ஹமாஸை தான் டார்கெட் பண்ணோம். என்ன பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப துயர் மிகுந்த செய்தி அப்படின்றாங்க. ஒரு 2 லைனில் வாசிச்சுட்டு போயிடுறாங்க அந்த டெக்ஸ்ட்டை. ஆனால் அங்கே உடற்பாகங்கள் செதறி அந்த குழந்தைங்க எழுந்து நடக்கிறதுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு, தீக்கி எரியாயிட்டு இருக்கு. இந்த கொடுமையில் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த நார்த்தன் பார்டருக்கு நேரில் போயிருக்காருங்க. ஏற்கனவே இஸ்ரேலிய படை கொண்டு குவிச்சிட்டு இருக்க அப்பாவி பொதுமக்களை இவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இவரை டைரெக்டாக கிளம்பி போயிருக்காரு.
ஒரு இனப்படுகொலை நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இனப்படுகொலை என்னங்க அர்த்தம்? கரு வரைக்கும் சிதைச்சிருவாங்க. உயிரோட அந்த இனத்தை ஒருத்தரோட விட்டு வைக்க மாட்டாங்க. அதை நோக்கி தான் இப்போ ரஃபாவும் காசா எல்லையும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. குழந்தைங்க எவ்வளோ அழகழகான குழந்தைங்க உயிரை விட்டுக்கிட்டு இருக்கு. கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கு, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த ரஃபா கொடுமை இருக்குல்ல, இதுக்கு ஐரோப்பா முழுக்கவும் மக்கள் திரண்டு போராட்டங்களை ஈடுபட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, பிரான்ஸ், ஜெர்மனியில் மக்கள் புரட்சி இன்னும் பெருசாக வெடிச்சிருக்கு. அவங்க எழுப்புற முழக்கங்கள் என்ன தெரியுமா? இஸ்ரேல் எதிர்ப்பு முழக்கங்கள். ஃப்ரீ பாலஸ்டைன் இருக்குல்ல, இதுக்கான ஆதரவு முழக்கங்கள். அங்கே குழந்தைங்களை கொள்ளாதீங்கடா பாவீங்களான்னு இதை சார்ந்து எழுப்புற முழக்கங்கள் தான் அதிகம். காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இதோட நிலைமைய இதை விட தெளிவாக வேற எந்த படத்தாலையும் சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2023 எடுக்கப்பட்ட புகைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மின்சார சப்ளைன்றது இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு செறிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, எல்லாமே கிளியர் கட்டாக புரியும். அப்புறம் 2024க்கு வாங்க, எந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், இங்கே இருக்க கிளாரிட்டி அங்கே உங்களுக்கு இருக்காது, இங்கே இருக்கிற அந்த பிரைட்னஸ் அங்கே உங்களுக்கு இருக்காது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அதுக்கு ஒரே காரணம், அங்கே ஆரம்பித்த இஸ்ரேலிய படை இது வரைக்கும் ஆட்சி நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த வீடுகள் தரைமட்டமாகப்பட்டிருக்கு, இருந்த இடமே தெரியல. எப்படி இருந்த காசா எப்படி மாறி இருக்கு பாருங்க. இதுக்கு இஸ்ரேல் என்ன பதில் சொல்லும்? நம்ம பாலிவுட் ஆக்டர்ஸு, அப்புறம் சினிமா கலைஞர்கள் எப்போவுமே சமூக பிரச்சனை சார்ந்து வாய் திறக்க மாட்டாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அத்தி பூத்தா மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி அவங்க ஒரு நடுநிலையாக நின்று ஒரு பக்கத்துக்கு ஏதோ பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கு அவங்க ஆதரவு குரலை பதிவு பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கவங்க த்ரிஷா, அட்லி, அப்புறம் ஹன்சிகா, சமந்தான்னு நிறைய பேரும் ஃப்ரீ பாலஸ்டைன் சார்ந்தும் ரஃபா மக்களுக்கு ஏற்பட்டுக்க இந்த துயர் களையப்படணும்னு சொல்லிட்டோம் ஆதரவு குரலை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பொறுக்காம சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலிய ஆதரவாளர்னு சொல்றவங்க பாய்காட் பாலிவுட்னு இந்த ஹேஷ்டாக ட்ரெண்டிங்ல கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெறி பிடிச்ச முட்டா பசங்களை என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எதுக்கு நீ ரஃபாக்கு எதிராக பேசுற, அங்க சாகிற மக்களுக்கு எதிராக பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மட்டும் பண்ணது சரியா ப்ரோ? போன வருஷம் அக்டோபர் 7 அன்னைக்கு இஸ்ரேலிய மக்களை கொண்டாங்களே, அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் பண்றது சரிதானே அப்படின்றாங்க. குழந்தைய கொண்டா கூட இவனுக்கு மனசு இறங்க மாட்டுது. குழந்தைய கொண்டா அதையும் ஹமாஸ் தான்றானுங்க. இவனுக்கு எதாவது அடிக்கிறது, குழந்தைக்கு என்னங்க தெரியும் ஹமாஸ்னா என்னன்ட்டு, அவனுக்கு அதையும் கை காட்டுறானுங்க. இந்த குழந்தைய ஹமாஸ் அதான் சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன புரியலன்னா, இவனுங்க படிச்சு பேசுறானுங்களா இல்லை ஏதோ ஒருத்தர் சொல்ற விஷயத்த அப்படியே உள்வாங்கிட்டு இதுதான் உண்மை நம்பி பேசுறானுங்களா? இந்த முட்டா பசங்க தெரியல மக்கள். இவ்வளோ ஆதங்கத்தில் பேசுறோம் அப்படின்னா, குழந்தைங்க வரைக்கும் 1.5 வயசு 1 வயசு குழந்தை வரைக்கும் ஹமாஸ் பட்டியல சேர்க்கிறானுங்கன்னா இந்த ஒரு அறியாமை. இதை பார்க்குறப்ப தான் கடுப்பாகுது நமக்கு. இது போல ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்களா, இந்த ரஃபால் நடந்துட்டு இருக்க இனப்படுகொலை தடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு நெகட்டிவாக கமெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு கோஷ்டி கிளம்பியிருக்கு. கேட்டால் இஸ்ரேலை நாங்கள் ஆதரிக்கிறோன்றாங்க. ஆதரி தப்பு இல்லை, கொஞ்சமாச்சும் படி, கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அது எதுவுமே தெரியாமல் வெறும் சித்தாந்த மனப்பான்மையில் மட்டும் இந்த அரேபியர்களுக்கு எதிரான மனப்பான்மை, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மனப்பான்மை, இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீ எதிர்க்கிற அப்படின்னா உன்னை விட கேவலமான பொறப்பு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இப்போ பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. படித்த முட்டாள்களும் சில பேர் இருக்கானுங்க. ஒரு போராட்டம் ஜெயிக்கிற வரைக்கும் அவனை பயங்கரவாதி தீவிரவாதின்னுவாங்க. அந்த போராட்டத்தில் அவன் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டான் அந்த நாட்டில் அப்படின்னா அவனை வெற்றியாளர்னு கொண்டாடுவாங்க, போராளிகள்னு கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் ரஷ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் போல இருக்கு. என்ன இருக்குன்னா, கடந்த 2003 வருஷம் இந்த தாலிபான் இருக்காங்களே, இவங்களை பயங்கரவாதிகள் பட்டியலில் ரஷ்யா வச்சுது. எப்போ? 2003. இப்போ 2024 ரஷ்யா அனுதரமா பண்ண போது பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் இருந்து தாலிபான் பெயரை நீக்க போறாங்களாம். ரஷ்ய அரசு இப்போ பெருசாக பேசிட்டு இருக்கு இந்த விஷயத்த. இதுக்கான காரணமா கிரெம்ளின் மாளிகை என்ன சொல்லுதுன்னா, ஆப்கானை இப்போ அந்த தாலிபான்ஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்கள நாம பயங்கரவாதிகளும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நாங்கள் அந்த பெயரை நீக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் தாலிபான்ஸ் இனிமே பயங்கரவாதிகள் கிடையாதுங்க. இன்னும் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை, பட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுதான் வித்தியாசம். அடுத்ததா ஒரு விஷயத்தை விளக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இந்த இஸ்ரேல் ஈரான் சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டாலும் பல பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து
இலங்கை இனப்படுகொலை நடக்கிறப்ப நீ எங்கே போயிருந்த, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்பெல்லாம் அதை பற்றி பேசலையான்னு கேள்வி மேலே கேள்வியை கேட்குறீங்க. சிம்பிளாக யோசிங்க. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, நானும் ஒரு தமிழிடம் தான். இலங்கையில் ஒரு விஷயம் நடக்குது தமிழர்களுக்கு எதிரானா அதை பற்றி பேசாமல் இருந்திருப்போம். ஆனால் என் வயசுன்னு ஒன்றத்தை மைண்டில் வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த கேள்வி கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்ரீலங்கா சிவில் வார் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அப்போ நான் பிறக்கவே இல்லை. ஸ்ரீலங்கா சிவில் வார் முடிஞ்சது பார்த்தீங்களா 2009 வருஷம், அப்போ என் வயசு 17. அப்போ நீ மீடியாண்ட ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதும் தெரியாது, இது போல பேசுவானும் புரியாது, இன்டர்நெட்டை பற்றியே பெருசாக அறிவு இருக்காது, அப்போ இன்டர்நெட் க்ரோத்தும் பெருசாக கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வியை கேட்டிங்கன்னா சரியான விமர்சனமாக பார்க்கலாம். ஏதோ ஒன்று கேட்கணுன்ட்டு ஆதங்கப்பட்டு பேசுறீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இந்த கமெண்ட்ஸை திருப்பி திருப்பி பார்க்குறப்ப கில்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. நம்ம ஏன்னா இதை பற்றி பேசலன்ட்டு அப்புறம் யோசிக்கும் போது நம்ம பிறகாமல் எப்படி பேசுறதுன்னு தோணுது. இந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னதுக்கு நாங்கள் வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருக்கணும். விமர்சனத்தை சரியாக வைங்க, தாராளமாக நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். தமிழர்களுக்காக குரல் கொடுத்துருக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் விலைகளை எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பப்புவா நியூ கினியில் நிலச்சரிவு ஏற்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளே புதஞ்சு போனதா அந்த நாட்டு அரசே சொல்லியிருந்துச்சு. இப்போ உள்ளே இருக்க சடலங்களை மீட்கிற வேலை பெருசாக போயிட்டுருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இது போல் இயற்கை பேரிடர்களால் ஏற்படுற உயிரிழப்புகள் இருக்குல்ல, இதை விட இஸ்ரேலால் கொல்லப்பட்டு இருக்கும் எண்ணிக்கை இருக்குல்ல, இது அதிகமாக இருக்குது. நான் இதை பற்றி இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.